இவ்வளோ பெரிய அறைக்குள்ளே வந்து உட்காருவதற்கு இதை பூட்டி வச்ச ஒரு சின்ன சாவி தான். அந்த சின்ன சாவி நம்ம திறந்தோம்னா இவ்வளோ பெரிய அறையில் வந்து உட்காந்துடலாம். அதே போல தான் சின்ன கீழ்ப்படிதல். நிறைய பேர் பாருங்க, தாவீதுலாம் ஏன் ஆண்டவரேன்னு கிடந்தாரு? ஒரு சின்ன இடத்துல மிஸ் பண்ணிட்டா நம்ம லைஃப் ஆண்டவரை விட்டு விலகிறோம், முடிஞ்சிரும். அவ்வளோ பெரிய ஆபத்து தேவையில்லை. அது சின்னதா நம்மளே வச்சுக்கிறதா தான் வரும். அது நமக்கு வேண்டான்னு சொல்லி தான் ஆண்டவரே இறுக பற்றி கொண்டார். சின்ன சின்ன கீழ்ப்படிதல் தான் இவ்வளோ பெரிதான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சின்ன சின்ன தவறுதல் தான் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தையும் அடைச்சிரும். ஆகவே ஆபத்து காலத்தில் தப்பித்து கொள்ள பாவம், சாபம், துர்க்கிரியைகள் எதுவும் உங்களை நெருங்காத படிக்கு அந்த ஆபத்துக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டுங்க. அந்த ஆபத்து வருகிற நாளில் ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே என்னை எப்படியாவது விடுதலையாக்கும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. விடுவிக்கிறவர் விடுவிப்பார். கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார், நிச்சயமாகவே மகிமைப்படுவார். ஆகவே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களோடு பெரிய காரியத்தை செய்வார். முழங்கால் படி.